எப்படி எப்படி ஒரு சாமியாரு ஆண்டவனை பார்க்கணும் நடந்து போய்கிட்டு இருந்தாராம். ஆண்டவனை பார்க்கணும் அவனுக்கு ஊத்தணும் நாக்க கொடுக்குற இவ்வளவு நேரம் நாரதத்தை கேட்ட கேள்வி எல்லாம் பத்தல. ஆண்டவன்ட்ட போய் கேள்வி கேட்க போறாங்க. போய் வழியா நடந்து போய்கிட்டு இருக்காரு. போற வழியில அங்கே இருந்திருக்காரு ஒருத்தர். அவர் சொன்னாரா எங்கேயா போறீ அப்படின்னு கேட்டாரா. நான் ஆண்டவனை பார்க்க போறேன் அப்படின்னு. ஆமா அப்ப பார்க்க போறோம்னு சொன்ன உடனே ஆண்டவனை பார்க்க போறீங்களா, சரி ஒரு நல்ல வரம் ஒன்று வாங்கிக்குவாங்க எனக்கு, எப்ப உங்களுடைய பலம் வந்து சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுவாங்க அப்படின்னு சொன்னாரா. அதை தாண்டி போயிருக்காரு. இன்னொருத்தர் உட்காந்துட்டு குளத்துல தூண்டி ஓடிக்கிட்டு உட்காந்துருக்காரு. குளத்துல தூண்டி ஓடிக்கிட்டு உட்கார்ந்தவரு அவர் சொன்னாரா, என்ன அப்படி போறீங்களே எங்க போறீ அப்படின்னு கேட்டாரா. நான் ஆண்டவனை பார்க்க போறேன் அப்படின்னாரா. அப்பத்தான் சொன்னாரா, ஐயா ஆண்டவனை பார்க்க போறதே போறிய காலம் எப்ப முடியும்னு கேட்டுவாங்க, வேலை வெட்டி இல்லாம இந்த இருக்கவர் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாத்தியலா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா. அப்பதான் இவர் போயிட்டாரா. இவர் போனவர் இவரும் நேர போய் ஆண்டவனை போய் பார்த்துட்டாரு. ஆண்டவனை போய் பார்த்த உடனே எதுக்காகப்பா என்னை பார்க்க வந்த அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆண்டவன் கேட்டிருக்காரு. அந்த ஆண்டவன் சொன்னாரா, ஒன்னும் இல்ல பூலோகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு. வேலை இல்லாத மனிதர்கள்லாம் நிறைய வேலை இல்லாம சும்மா வந்துடுறேன். யார் யாரு எந்த நேரத்துல எப்படி எல்லாம் வந்து சேருவாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது வந்தேன் அப்படின்னாரா. இதை தெரிஞ்சுக்கிட்டு போறது வந்து என்னுடைய வேலை கிடையாது. ஆக்கல் அழித்தல் காத்தல் முத்தொழிலுக்கு யாரு பொறுப்பு? பிரம்மா. பிரம்மா வந்து படைக்கக்கூடியவர். ஆமா சிவபெருமான் முத்தொழிலுக்கும். ஆமா முத்தொழிலுக்கு முதல்வனாகவன் சிவபெருமான். அப்ப சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, யார் யாரு எந்த நேரத்துல எப்படி எல்லாம் வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு கிடையாது. இது இந்திராதி தேவர்களும் பிரம்மா விஷ்ணுக்களும் நானும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எல்லாருமே என்ன செய்வாங்க, ஒவ்வொரு கற்பங்கள்ல அழிந்து விடுவார். அப்படி அழிந்து விடுவது என்பது பூலோகத்தில் உள்ள உயிர் ஜீவன்கள் எல்லாத்துக்குமே உண்டு. அது ஒரு பிரம்மன் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கு பாத்தீங்கன்னா பிறக்கும் பொழுது தலையில ஒரு எழுத்து ஒன்று இருக்குமா. தலையில ஒரு எழுத்து ஒன்று இருக்கும் பொழுது அந்த எழுத்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. அதே ஜாதி இரண்டொழி வேறில்லி சாற்றங்கால் நீதி வருவார் மேதிரியில் இட்டார் பெரியோர் இடாதொழி கொடுத்தல் பட்டாங்கி உள்ளவடி அப்படின்னு. பட்டாங்கின்னா மண்டை ஓடு. இந்த மண்டை ஓட்டுல எழுதி இருக்குமா, ஏன்டா அப்படி வேலை வெட்டி இல்லாம தர்றேன் அப்படின்னு. என்ன பண்றது, என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லுவானா. அது வந்து பிரம்மன் எழுத்துன்னு சொல்லுவாங்க. அது யாருக்குமே தெரியாதான். எந்த நேரத்துல யாருக்கு எப்ப அப்படிங்கிறது படைச்ச ஆண்டவனுக்கு கூட தெரியாதான். அப்படிங்கும் பொழுது யாருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது மனிதன் தான் கண்டறியக்கூடிய தன்மை ஆற்ற மனிதர்கிட்ட உண்டு. கண்டிப்பா மனிதன் வந்து கற்க கசரத கற்பவை கற்ற பெண்ணிற்கு அதற்கு தக அப்படின்னு எழுதியிருக்கேன். ஆமா இப்ப ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை பிழை இல்லாமல் கற்க வேண்டும் கத்துக்கிறோம். ஆமா ஏன்னா செல்வம் சென்று கொண்டே இருக்கும், வீரம் துவண்டு கொண்டே இருக்கும். ஆனால் கல்வி மட்டும் தான் கடை எல்லை வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கல்வியை அனைவருமே கற்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, உரங்கையிலே பனைகளை உருட்டுவது புடைக்குளும் காப்பதற்கு உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம். ஆற்று இறங்குவோரை